வணக்கங்க. இன்றைக்கி வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்து இந்த மாதிரி மேலே இருக்கிறத உரிச்சிட்டு இந்த பூவை எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் மேலே நரம்பு மாதிரி இருக்குங்க. அது பார்த்தாலே நமக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்கும். ரெண்டையும் எடுத்துடணுங்க. ஒவ்வொரு பூலையும் இந்த ரெண்டையும் எடுத்துடணும். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுனாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் சிரமத்தை பார்க்காம அதை எடுத்துடணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மோர் கலந்த தண்ணி வச்சுருக்கேங்க. அதில் இந்த பூவை கட் பண்ணி போடலாம். மோர் கலந்த தண்ணியில் போட்டாக்க கருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பூ. அதனால தான் மோர் கலந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அலசி விட்டுக்கலாம். இதே மாதிரி மற்ற பூக்களையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ முழுசாகி எடுத்தாச்சு பாருங்கள், பூவும் கருக்கலை. இப்போது அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு தண்ணியை வடிச்சிட்டு மாற்றிக்கலாம். இப்போ அந்த பூவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். நிறைய மூழ்கிற அளவு ஊற்றக்கூடாதுங்க, லைட்டாக ஊற்றினாவே போதும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூ க்ளீன் பண்ணும்போதே நீங்கள் அதை பண்ணி வச்சுக்கலாம். பூ க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இப்படி தான் என் கை மாதிரி கருப்பாயிடும். பூ வெந்துருச்சு, தண்ணி சுண்டிருச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு வச்சா போதும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கையாலே கிள்ளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பூவையும் அதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு கிளறலாம். இப்போது வேக வச்ச பாசிப்பருப்பையும் அதோடு சேர்த்துக்கலாம். மெதுவாக ஒரு கிளறி விட்டுட்டு
இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்க்கலாங்க. அவ்வளோதான். ஒரு கிளறிக்கிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.